மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 18 அதிகாரம் 27 வசனம். தேவரீ சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். சிறுமைப்பட்ட ஜனங்களை ரட்சிப்பீர். இன்றைய மன்னாவின் தலைப்பு சிறுமைப்பட்டோரை ரட்சிக்கும் தேவன். சிறுமைப்பட்டோரை ரட்சிக்கும் தேவன். பிறரால் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ, நிந்தை அவமானம் நாளும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பிறருக்கு வேண்டாதவர்களாய் காணப்படுகிறீர்களோ, பிறருடைய பார்வையில நீங்கள் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, கலங்காதிருங்கள். சிறுமைப்பட்டோரை, ஒதுக்கப்பட்டோரை, தள்ளப்பட்டோரை ஆதரிக்கிற ரட்சிக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆகார், ஆபிரகாம், சாராள் இவர்களால் ஒதுக்கப்பட்ட, துரத்தப்பட்ட ஒரு பெண்ணாய் இருந்தாலும் ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிற அவளை கைவிடாமல் அவளை ரட்சித்தார். அவளுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை ஆண்டவர் செய்து அவளை பராமரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, உங்களையும் பராமரிப்பார், உங்களையும் பாதுகாப்பார், உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார். ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரிடத்திலிருந்து ஒத்தாசைக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் வந்து ஒத்தாசை செய்வார், உங்களுக்கு சகாயம் செய்வார், உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார், மகிழ பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அவருடைய பெருக்கத்தை தடை பண்ண பார்வோன் பல வழிகளிலே முயற்சித்தான், ஆனாலும் தடை பண்ண முடியவில்லை. மருத்துவச்சிலிடத்திலே சொல்லி பார்த்தான், ஆண் பிள்ளைகளை கொன்று விடுங்கள் என்று சொல்லி, கருவில் இருக்கும் போதே கொன்று விடுங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த மருத்துவச்சிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்ததினாலே அந்த துணிகரமான காரியத்தை செய்ய இணங்காமல் நன்மையை செய்தார்கள். எனவே அந்த மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் ஒத்தாசை செய்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்களையும் அவர் ஆதரிப்பார், உங்களுக்கும் அவர் ஒத்தாசை அளிப்பார், உங்களுக்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மேலாகவே காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார், தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிந்து காணப்பட்டீர்களோ அந்த இடத்திலே மீண்டும் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார் என்கிறதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராலும் சிறுமைப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னால், சிறுமைப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், அருள் மேல் மனம் இறங்குவீராக. ஆகார் மேல் மனம் இறங்கினீரே,
அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மனம் இறங்கினீரே அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலும் மனம் இறங்கி வேண்டிய ஒத்தாசைகளை செய்தவர்களை ஆதரித்து நடத்த வேண்டும் என்று எந்த இடத்திலெல்லாம் தலை குனிந்து காணப்பட்டார்களோ, நிந்தை அனுபவித்தார்களோ, வேதனை அனுபவித்தார்களோ, அதற்கு தக்கதாக துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை அளிப்பீராக, சந்தோஷத்தை அளிப்பீராக. வேண்டிய ஒத்தாசைகளை செய்து அவர்களை கைவிடாமல் காத்திருக்க வேண்டும் என்று உடைய பரமகரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.